வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னரில் தேங்காய் பால் காளான் கிரேவி பண்ண போகிறோம். சாதாரணமாக பண்ணுற கிரேவியை விட தேங்காய் பால் சேர்த்து பண்ணுற கிரேவி டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது சூடான சாதத்தில் விட்டும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அது தவிர இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுக்கலாம். இப்போ இந்த டேஸ்டான காளான் கிரேவியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. 200 கிராம் காளானை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் பால் எடுக்கிறதுக்கு 3/4 கப் தேங்காய் துண்டுகள் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பால் எடுத்துட்டோம்னா கிரேவியை ஈஸியாக செஞ்சிடலாம். 3/4 கப் தேங்காய் துண்டுகளை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் 4-5 சுற்றி எடுத்துக்கலாம். இதில் 1/2 கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக தண்ணி சேர்த்து அரைச்சி முதல் தேங்காய் பால் எடுத்துட்டு அதுக்கப்புறமா இதே அளவு தண்ணி சேர்த்து அரைச்சி 2வது தேங்காய் பாலும் எடுத்து ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கலாம். ஸ்டவ்வில் கடாய் போட்டு சூடாயிடுச்சு. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் அதில் கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம். நான் அப்புறமா சோம்பு பவுடர் சேர்க்க போகிறேன். அதனால் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட சோம்பு பவுடர் இல்லைன்னா இப்போவே நீங்கள் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. எல்லாமே பொரிஞ்சு நல்லா வாசனை வந்துடுச்சு. அதில் கறிவேப்பிலை சேர்த்துடலாம். 2 கீறின பச்சை மிளகாய். இந்த தேங்காய் பால் கிரேவிக்கு பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கணும்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. 10-12 சின்ன வெங்காயத்தை தூள் உரித்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். இந்த மாதிரி அரைச்சிட்டோம்னா கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி 1-2 அரைச்சி சேர்த்துக்கங்க, அல்லது நல்ல பொடியாக சாப் பண்ணிக்கங்க. நான் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். சப்போஸ் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணியோ அரைச்சோ சேர்த்துக்கங்க. வெங்காயத்தை 1 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கணும். அடுத்து அது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு இதனுடைய பச்சை வாசனை போக வதக்கிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை மிக்சியில் சேர்த்து 1-2 அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் நல்லா வதங்கி வரட்டும். தக்காளி வதங்கிடுச்சு. அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், அதுக்கப்புறமா சோம்பு தூள் சேர்க்கணும். 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள். இதில் கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்து இதனுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். தேங்காய் பால் சேர்க்கறதுனால இதுக்கு காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணும். நான் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனையும் போயிடுச்சு. ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. கட் பண்ணி வச்ச காளானை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் நல்லா பிரட்டி விட்டுக்கணும். காளான் வதங்கிட்டு இருக்கும்போதே கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். காளான் கிரேவிக்கு ரொம்ப உப்பு இழுக்காது, பார்த்து சேர்த்துக்கங்க. நல்லா வதக்கி விட்டுடலாம். ஏற்கனவே தக்காளி வதங்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்தேன். அதை ஞாபகத்தில் வச்சுட்டு உப்பு சேர்த்துக்கங்க. காளான் நம்ம சேர்க்கும் போது சைஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தது. இனி கொஞ்சம் வதங்கிடுச்சுன்னா அளவு கொஞ்சம் குறைஞ்சிரும். காளான் மசாலாவோடு சேர்ந்து 2 நிமிஷம் வதக்கியாச்சு. இப்போ தண்ணி சேர்க்கணும். 1/2 கப் தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம். காளானில் இருந்தும் தண்ணி விடும். நம்ம கடைசியாக தேங்காய் பால் வேலை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மூடி வச்சிடலாம். காளான் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கு 5-6 நிமிஷம் ஆகும். காளான் வேகமாகவே வெந்துடும். அதுக்கு மேலேயும் நம்ம வேக விடக்கூடாது, ரப்பர் மாதிரி போயிடும் காளான். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இடையில மட்டும் திறந்து பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் ஆச்சு. காளான் நல்லா வெந்துருச்சு. இதுக்கு மேலேயும் வேக விடக்கூடாது. இப்போ நம்ம எடுத்து வச்ச 2வது தேங்காய் பாலை ஃபஸ்ட்டு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு
இது இந்த தேங்காய் பாலோடு சேர்ந்து கிரேவி 2லேருந்து 3 நிமிஷம் கொதிக்கட்டும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அப்போ தான் தேங்காய் பால் திரிஞ்சு போகாமல் இருக்கும். 2வது தேங்காய் பால் சேர்த்து 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இப்போ அடுத்து முதல் தேங்காய் பாலை சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதும். நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தேங்காய் பால் சேர்த்து நீங்கள் காளான் கிரேவி பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறமா 1 நிமிஷம் கொதிச்சிருச்சு. கடைசியாக இதில் 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் கடைசிலேயே சேர்த்துக்கங்க, நல்லாயிருக்கும். கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நான் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கங்க. கடைசியாக அதில் கொத்தமல்லி தழையை தூவிட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டான தேங்காய் பால் காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இந்த காளான் கிரேவியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ.